வணக்கம். சித்தக்கேர் உணவே மருந்து மருந்தை உணவு. இன்னைக்கு துளசியோட மகிமையெல்லாம் பார்க்கலாம். ஏன் மார்கழி மாதம் கண்டிப்பாக கோயிலுக்கு போகணும்னு சொல்கிறாங்க. அதுவும் பெருமாள் கோயிலுக்கு போகும்போது காலையில் துளசி தண்ணி குடிச்சிட்டு வருவோம். ஏன்னா இந்த பனியில் வெளியே போகும்போது நமக்கு நிறைய சளி இருமல் வர சான்சஸ் நிறையா இருக்கும். ஜலதோஷம் கண்டிப்பாக பிடிக்கும். அப்போது காலையில் கோயிலுக்கு போகும்போது ஏன்னா அந்த ஓசோன் படலத்தில் உள்ள அவ்வளோ நன்மைகளும் நமக்கு கிடைக்கணும் வேறு. ஏன்னா காற்று ஃபுல்லாக அந்த மார்கழி மாதம் பனியில் இருந்தோம் அப்படின்னா உடம்புல இம்யூனிட்டி பவர் வரும். ஆனால் ஒரு சிலர் இந்த பனியில் இருக்கும்போது ஒரு சிலருக்கு சளி இருமல் வர நிறையா சான்சஸ் இருக்குது. அதனால தான் அந்த டைமில் கோயிலுக்கு போயிட்டு நம்ம பிரார்த்தனையும் பண்ணிவிட்டு வரும்போது துளசி தீர்த்தமும் சாப்பிட்டு வந்தோம்னா அந்த சளி இருமல் போகும் அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த துளசியோட சுவாசம் பட்டாலே போதும், அந்த இலைகளோட சுற்றி இருக்கிற சுவாசம் பட்டாலே போதும் சளி இருமல் நமக்கு குணமாயிடும் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. இல்லைனா துளசி சளி இருமல் வந்துடுச்சு அப்படின்னா இந்த துளசி சாரை லைட்டாக சூடு பண்ணிவிட்டு, ரொம்ப சூடு பண்ணக்கூடாது, அதோட தன்மை மாறிடும். லைட்டாக சூடு பண்ணிவிட்டு தேனோட கலந்து அந்த சாரை குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா எப்பேற்பட்ட சளி இருமலாக இருந்தாலும் உடனே குணமாயிடும். இதே குழந்தைகளுக்கு, பச்சிளம் குழந்தைகளுக்கு பாலாடையில் கஸ்தூரி மஞ்சள், அதாவது உடம்புக்கு எதிர்ப்பு சக்திக்காக கஸ்தூரி மாத்திரைன்னு சொல்ல ஒரு மாத்திரையை கலந்து கொடுப்பாங்க. அதை துளசி சாரில் கலந்து கொடுத்தோம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு சளி இருமல் சுத்தமாக வரவே வராது. அதேமாரி சுரத்தோட சூடு நல்லா உடம்புல அதிகமாக கடுமையாக இருந்தது அப்படின்னா துளசி சாரை குடிச்சிட்டு வந்தாலும் இந்த சுரத்தோட கடுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி துளசி சாரும் ஆடாத்தோட இலையோட அந்த சாரோட இலையோ சேர்த்து கலந்து குடித்தோம் அப்படின்னா ஜலதோஷம் முற்றிலுமாக நீங்கிடும். ஏன்னா ஆடாத்தோட தொண்டை கரகரப்புக்கு ரொம்ப நல்லது, ஜலதோஷத்தை முற்றிலும் அறுத்து கொடுக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஆடாத்தோட இலையோட துளசி சாரும் சேர்த்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா அதுவும் கொஞ்சம் தான், எல்லாமே 5 ml மட்டும்தான் இந்த சாரை குடிச்சிட்டு வரணும். இதை குடிச்சிட்டு வந்தாலே, ஏன்னா இது ரெண்டுமே உடல் சூட்டை அதிகரித்து குடிச்சிடும். இந்த உடல் சூடு அதிகமானாலே கூட ஒரு சிலருக்கு இருமல் வரும். அதனால் கபத்தை கரெக்டாக கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு ஒரு 5 ml மட்டும் காலையில் சாயந்தரம் மட்டும் ஒரு 5 days மட்டும் குடிச்சு பார்க்கணும். அப்படியும் இருமல் கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னா நீங்கள் சித்த மருத்துவர் அணுகி தான் அவங்கவுங்க உடம்புக்கு தேவையான மருந்துகளை சாப்பிட்டு வந்தாலே இந்த சளி இருமல் குணமாயிடும். வீட்டு வைத்தியத்துக்காக மட்டும்தான் இந்த துளசி ஆரம்ப காலத்தில் சளி இருமல் வராமல் இருக்கிறதுக்கும் ப்ரிவென்ஷனுக்காகவும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் சளி இருமல் இருந்தால் குணமாகிறதுக்கு மட்டும்தான் இந்த துளசி சாறு நம்ம பயன்படுத்த முடியும். ஸ்கின் டிசீஸ்க்கு சருமத்தில் ஏதாவது ஒரு சொறி சிறங்காக இருந்தாலும் சரி, ஒரு படர் தாமரையாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது ரேஷஸ் வந்தாலுமே இந்த துளசி சாரோட எலுமிச்சை சாரும் சேர்ந்து கலந்து நம்ம ஸ்கின்ல ஃபுல்லாக தடவிட்டு வந்தோம் அப்படின்னா ஸ்கின்ல உள்ள ரேஷஸ் எல்லாமே குணமாயிடும். அந்த காலத்தில் கண்ணில் துளசி சாறு தேன் கலந்து கண்ணு மை செய்வாங்க. அந்த கண்மை கண்ணுக்கு நல்லா குளிர்ச்சி கொடுத்து கண் பார்வை நல்லா தெளிவடை செய்யும். இப்போ துளசி சாறு தேன் கலந்து கண்ணில் தடவுறது பக்குவமாக சித்த மருத்துவரோட ஆலோசனை பிரகாரம் பக்குவமாக கண்மை செஞ்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே கரிசாலை கீரையோட சாறையும் சேர்த்து கண்மை செய்யும் போது கண்ணுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சி இருக்கும். அந்த காலத்தில் துளசி சாரை காதில் விட்டு கூட காதில் உள்ள அடைப்பு, அதாவது காதிலேருந்து உள்ள அழுக்கல்ல எல்லாத்தையுமே எடுத்துகிற பழக்கம் நம்ம முன்னோர்கள்கிட்ட இருந்துட்டு வந்துச்சு. இது எல்லாமே இப்போ சேர்ந்து தான் இப்போ துளசி சாறு நம்ம எந்த இடத்துல ஒரு புதுசாக ஒரு ட்ராவல் பண்ணும்போது ஒரு ஏரியிலையோ இல்லை வாட்டர் ஃபால்ஸ்லையோ குளித்தோம் அப்படின்னா அந்த குளிச்சில் உள்ள தண்ணி நமக்கு ஒத்துக்கணும் அப்படின்னு நினச்சா அந்த தண்ணியில் குளிக்கும் போது நமக்கு சளி இருமல் ஜலதோஷம் வரக்கூடாது அப்படின்னு நினச்சோன்னா அங்கேயே விளையிற அந்த மண்ணில் விளையிற துளசி செடியிலேருந்து ஒரு 5 துளசியை மட்டும் நம்ம குளித்த உடனே சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னா, அந்த இடத்த விட்டு வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே நமக்கு சளியே பிடிக்காது. துளசி பூ நிறையா பூக்கும். இந்த துளசி பூவும் காம்பும் நல்லா அரைச்சிட்டு இதோட சுக்கும் தேனும் கலந்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அதுவும் கண்டிப்பாக பாம்பு கடித்த உடனே அந்த விஷத்தை முறிக்கிறதுக்கு அந்த காலத்தில் நமக்கு முன்னோர்கள் கொடுத்துட்டு வந்தாங்க. சிலருக்கு சிறுநீர் பிரியறதுல கஷ்டம் இருக்கும். அவங்களுக்கு துளசியோட விதையை நல்லா கஷாயமாக்கி குடித்தாங்க அப்படின்னா சிறுநீர் பிரியறதுல உள்ள கஷ்டங்கள் நீங்கிடும். அதே மாதிரி துளசி பூ, இலை, காம்பு 3மே மருத்துவ குணம் மிக்கது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் ஒவ்வொருத்தங்களும் ஒரு துளசி செடியை வளர்த்தோம் அப்படின்னா, அதாவது நிறைய ஆண் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடாது. ஏன்னா உடல் சூடு ஏறி அவங்களுக்கு அது தொடர்ந்து துளசி சாப்பிட்டே வந்தால் அவங்களுக்கு ஃபர்டிலிட்டி பிரச்சனை வர்றதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அதனால் துளசி ஒரு நாளைக்கு 1 மட்டும் எடுத்துகிட்டு வரலாம். அந்த காலத்துலேருந்தே சின்ன குழந்தையிலேருந்தே அதில் கிள்ளி தான் போடுவாங்க. ஒரு இலையில் பாதி இலை தான் பச்சிளம் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வருவாங்க. அதுவும் கஷாயத்தில் போடுவாங்க. அந்த செரிமான கஷாயம் செய்யும் போது அதில் போடுவாங்க.
டெய்லி சாப்பிட்லாம் அப்படின்னா ஒரு இலை மட்டும் நம்ம கொடுத்துட்டே வந்தோம் அப்படின்னா சளி இருமல் வந்து நமக்கு, அதுவும் தொண்டை கரகரப்பு சளி இருமல் வந்து அடிக்கடி குழந்தைகளுக்கு வராது. இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம சாப்பிட்டே வரும்போது, துளசியை இலையை சாப்பிட்டே வரும்போது கப சார்ந்த எந்த நோயுமே நமக்கு வராது. அதெல்லாம் பித்தத்தால் வர சுரம் வராது, ஜலதோஷம் சளி இருமல் நமக்கு அண்டாது. இந்த மாதிரி உள்ள துளசியை வந்து நம்ம மருந்தாக இல்லாமல் டெய்லி ஒரு இலையை உணவாக எடுத்துகிட்டு வந்தாலே மருந்து நமக்கு தேவைப்படாது. ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும்னு நினச்சாலும் சரி, தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தா கேரை அணுகுங்க.